கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனம். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவி, தேவன் தந்த உங்களுடைய ஆவி காப்பாற்றப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. அப்ப தேவனால் உங்களுடைய ஆவி காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. யோபு சொன்ன அதே தான் இது. யோபுப்பட்ட போராட்டங்கள், கஷ்டங்கள் நமக்கு இல்லாட்டினாலும் நம்மளும் கஷ்டங்கள், நஷ்டங்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இல்லை போராட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உலகத்தில் நம்ம இருக்கிறோம் காலம் மட்டும் நம்ம போராட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கோம். சத்துரு நமக்கு எதிராக போராடி கொண்டே தான் இருப்பான். நம்ம தேவன்கிட்ட சேருவதை, தேவனுடைய கிருபையை அனுபவிப்பதை தடுப்பதற்காக சத்துரு நமக்கு போராடி கொண்டே தான் இருப்பான். போராட்டமே எனக்கு வாழ்க்கையில் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா போராட்டமே இல்லை அப்படின்னா நம்ம உலகத்தின் அதிபதி கீழே இருக்கணும்னு அர்த்தம். நம்ம உலகத்தின் அதிபதியை எதிர்த்து இயேசுவின் பக்கத்தில் இருந்தோம்னா அவன் நம்மளை போராடி கொண்டே தான் இருப்பான். அதனால்தான் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை என் ஆவியை காப்பாற்றினது அப்படின்னு யோபு சொல்லுகிறார். அதை நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீ தான் ஆண்டவரை எனக்கு உயிர் கொடுத்தீங்க, என் உயிரை நீங்கள் தான் ஆண்டவரை பாதுகாத்து வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் ஆண்டவரை உலகத்தில் சகலத்தையும் கொடுத்துருக்கீங்க, அனைத்தும் எனக்கு சுற்றி வெளியெடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. யோகு சொன்னது போல எனக்கு சுற்றி எல்லாத்தையும் வெளியெடுத்துருக்கீங்க. அந்த போல் நீங்கள் வெளியெடுத்தனால்தான் ஆண்டவரே நான் பாதுகாக்கப்பட்டேன். சாத்தான் சொன்னான் யோகு அவங்க உண்டாந்து சுற்றி வெளியெடுத்திருக்கீங்களே அப்படின்னு. அப்போ சாத்தான் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவனுடைய ஆவி நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது, நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அதான் அந்த வசனம் எப்படி ஆரம்பிப்பாருங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். அப்போ இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, ஜீவன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே நம்ம தயை பெற்ற ஜனம், நம்ம தயை பெற்ற பிள்ளைகள் நம்ம. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மிகப்பெரிய தயவும் நமக்கு. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும் அவருடைய தயவும் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை எழுதி சுமந்து தாங்கி கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே நான் பெர்ஃபெக்ட் சொல்லவே முடியாது. ஆனால் தேவ நீதியை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதை நம்ம உணர வேண்டும். நான் ரொம்ப நீதிமான், பரிசுத்தமான் சொன்னான்னா அவனை விட்டு விளையிறது நல்லது. ஏன்னா உலகத்தின் பரிசுத்தத்தை பேசுகிறவங்க அவங்க உலகத்தின் பரிசுத்தத்தை பற்றி, உலக நீதிமானை பற்றி தேவன் ஆசைப்படலை. அவர் விரும்பும் பரிசுத்தம், அவர் விரும்பும் நீதி நமக்கு தேவைப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கிருபையும் அவருடைய தயவும் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எதுக்காக பாதுகாத்து கொண்டிருக்கிறது? அவர் தந்த ஜீவன், அவர் தந்த ஆவியை காப்பாற்றுவதற்காக, அவர் தந்த ஆவியை நம்ம அவித்துப்படாதபடி பாதுகாத்துக் கொள்வதற்காக தயவுடன் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த வசனம் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கர்த்தருடைய ஆவி அவர் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். இதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்ம ஆவியானவர் நம்ம மூலமாக வெளிப்பதற்காக நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். ஜெபிப்போம். உம்முடைய தயவும் கிருபையும் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய ஆவியை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள, நீர் எங்களுக்குள் தங்கி இருக்கும் இந்த உறுப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் அதை விட்டுவிடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்வோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் நீர் தயவும் கிருபையும் தந்து அவர்களை அரவணைத்து ஏந்தி தாங்கி தப்புவித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது கரம் தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி தவறே. குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் உமது கருத்தை தைக்கிறோம்ப்பா. இனி ஒருபோதும் அந்த போராட்டங்களை குடும்பத்திலே இல்லாதபடி அந்த குடும்ப அந்த போராட்டங்களை கொண்டு வரும் சத்துருவை உடை தெரிகிறோம். சமாதானம், சந்தோஷம் மட்டுமே அந்த குடும்பங்களிலே நிலவுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்போம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.